ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதிக்கு உண்டான முக்கிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். உலக வர்த்தக அமைப்பில் WTO அங்கம் வகிக்கும் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. WTO அமைப்பில் 20 நாடுகள் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களிடையிலான ஆலோசனை கூட்டத்தை அடுத்த மாதம் இந்தியாவில் நடத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பில் WTO அங்கம் வகிக்கும் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டத்தை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. WTO அமைப்பில் 20 நாடுகள் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களிடையிலான ஆலோசனை கூட்டத்தை அடுத்த மாதம் இந்தியாவில் நடத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். தனது மாநிலத்தில் முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் மை வைத்த விரலை செல்ஃபி எடுத்து அனுப்பினால் 7000 பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது? மிசோரம். தனது மாநிலத்தில் முதல் முறை வாக்களிப்பவர்கள் மை வைத்த விரலை செல்ஃபி எடுத்து அனுப்பினால் 7000 பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள இந்திய மாநிலம் மிசோரம். வாக்களித்ததை உறுதி செய்வதை காட்டும் மிகச்சிறந்த செல்ஃபிக்கு முதல் பரிசாக 7000 பரிசும், இரண்டாவது சிறந்த செல்ஃபிக்கு 3000 பரிசும், மூன்றாவது சிறந்த செல்ஃபிக்கு 2000 பரிசும் வழங்கப்படும் என மிசோரம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஆசிஸ் குந்த்ரா அறிவித்துள்ளார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்து தரவரிசை பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. இதில் 2019ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரிகள் என்ற தலைப்பில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள தரவரிசை பட்டியலில் சென்னை கிண்டியில் உள்ள IIT-யான இந்திய தொழில்நுட்பக் கழகம் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. 2வது இடம் பெங்களூர் IISc, 3வது இடம் டெல்லி IIT. மருத்துவக் கல்லூரிகளில் எய்ம்ஸ் முதலிடத்தையும் சட்டக் கல்லூரிகளில் தேசிய சட்டப்பள்ளி முதலிடத்தையும் பிடித்துள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களை ஆய்வு செய்து தரவரிசை பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரிகள் என்ற தலைப்பில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள தரவரிசை பட்டியலில் சென்னை கிண்டியில் உள்ள IIT-யான இந்திய தொழில்நுட்பக் கழகம் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. 2வது இடம் பெங்களூர் IISc, 3வது இடம் டெல்லி IIT. மருத்துவக் கல்லூரிகளில் எய்ம்ஸ் முதலிடத்தையும் சட்டக் கல்லூரிகளில் தேசிய சட்டப்பள்ளி முதலிடத்தையும் பிடித்துள்ளன. உலக வங்கி இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி கூறியதாவது: இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019 to 2020ஆம் நிதியாண்டில் 7.5% அளவுக்கு உயரும் என்று எதிர்பார்ப்பதாக உலக வங்கி கணித்துள்ளது. தொழில்துறை வளர்ச்சி 7.9% அதிகரித்துள்ளது. அதே வேளையில் வேளாண் துறை வளர்ச்சி வலுவான நிலையில் 4% உள்ளது. 2018 to 2019ஆம் நிதியாண்டில் பணவீக்கம் பெரும்பாலும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. வெளிக்காரணிகளை பொறுத்தவரை ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் எண்ணெய் விலை குறைவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை 1.9% குறைக்கும் எனவும் கூறியுள்ளது. மேலும் உள்நாட்டு காரணிகளை பொறுத்தவரை 2019 to 2020ஆம் நிதியாண்டில் ஒருங்கிணைந்த நிதி பற்றாக்குறையானது 6.2% உள்ள நிலையில் 2019 to 2021ஆம் காலகட்டத்தில் 6.0% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய அரசின் பற்றாக்குறையானது 2019 to 2020ஆம் நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% உள்ளது. அதாவது உலக வங்கி நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் நம்ம பேசிக்காக நம்ம நோட் பண்ணோம்னா, இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019 2020ஆம் நிதியாண்டில் 7.5% இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி 7.9% அதிகரித்துள்ளது. நமக்கு கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம், சரிங்களா? உலக வங்கி தானே சொல்லுது. நான் ஒரு நாளைக்கு ஒரு வங்கி ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு போகுது. நமக்கு என்ன, அதில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா, அண்மையில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையில் 7.9% அதாவது அண்மையில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில் வளர்ச்சியில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக கூறியது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் வைக்கலாம். அதனால் அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு சில பேர் சொன்னாங்க, சார் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசி நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு.
நண்பா எல்லா யூடியூப் சேனலுமே வந்து நீங்கள் நல்லா பேசிக்காக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், 20 கரண்ட் அஃபேர்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 10 பேஜ் இருக்குது. இப்போ நான் வாசிக்க போகிறதில்ல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பேஜ் உங்களுக்கு வந்து வாசிச்சுட்ருக்கிறேன். நான் வந்து மெதுவாக உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொன்னேன்னா அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரம் வரைக்கும் வந்துடும். படம் ஓட்டுறது அரை மணி நேரம் வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடுவேன். ஆனால் நீங்கள் கேட்க முடியாது. உங்களுக்கு வந்து அதை ரிலாக்ஸாக அரை மணி நேரம் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது வந்து மைண்ட் செட் ஆகாது. அதெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே வாசிட்டு போகிறேன். நீங்கள் தான் அதில் என்ன இருக்குன்றதை டோட்டலாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். தொழில்துறை வளர்ச்சி வந்து 7.9% அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதே வேளையில் வந்துட்டு வேளாண்மை துறை வளர்ச்சி வந்து 4% இருக்குது அப்படிங்கிறாங்க. 2018-2019 நிதியாண்டில் பணவீக்கம் பெரும்பாலும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு உலக வங்கி கூறிய அறிக்கையில் எந்த நிதியாண்டில் பணவீக்கம் பெரும்பாலும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு 2018-19 நிதியாண்டா இல்லை 17-18 16-17 கேட்கலாம். அதுக்கப்புறம் வெளிக்காரணிகளை பொறுத்தவரை ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் எண்ணெய் விலை குறைவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை 1.9% குறைக்கும். உள்நாட்டு காரணிகளை பொறுத்தவரை 2019-2020 நிதியாண்டில் ஒருங்கிணைந்த நிதி பற்றாக்குறையானது 6.2% உள்ள நிலையில் 2020-2021 காலகட்டத்தில் 6.0% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு காரணியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2019-2020 நிதியாண்டில் ஒருங்கிணைந்த நிதி பற்றாக்குறை 6.2% உள்ள நிலையில் வந்துட்டு அடுத்த நிதியாண்டு, அதாவது 2020-2021 காலகட்டத்தில் வந்து 6.0% இருக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் பற்றாக்குறையானது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையானது 2019-2020 நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.4% உள்ளது அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபிய அரசாங்கம் தற்போது சினிமா துறையில் கூடுதலாக முதலீடுகளை செய்ய முன்வந்துள்ளது. சினிமா தொடர்பான கட்டமைப்புகளை மேற்கொள்ள முதலீட்டாளர்களை கவரும் வகையில் ஏப்ரல் 14-15 என 2 நாட்கள் சினிமா பில்கை SA என்ற சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி ரியாத் நகரில் நடைபெறுகிறது. சவுதி அரேபியா வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன சார் அப்படிங்கிறீங்களா? ஒரு உலகத்தில் ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து தேட்டரே கிடையாத ஒரு நாடுன்னு சொல்லலாம். சினிமாவுக்கு முக்கியத்துவமே கிடையாது. சினிமா பார்த்தா பாவங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா ரீசன் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த நாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டாங்க. தேட்டர் இல்லாத ஒரு நாடு. அந்த நாட்டில் இப்போ சினிமாவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து இவ்வளோ விஷயம் பண்ண வர்றாங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துக்கணும். சரிங்களா? எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, உலகத்தின் எந்த இஸ்லாமிய நாடானது சினிமா பில்கை SA என்ற சர்வதேச கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை நடத்தியதுன்னு கேட்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, அந்த மாதிரி ஒரு இஸ்லாம் நாடுகள் ஒரு 4 நாடை வச்சு கேட்கலாம். தனுஷ் பீரங்கிகள் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின் கீழ் தளவாட தொழிற்சாலை வாரியம் OFP-இடம் பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது 114 தனுஷ் பீரங்கிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் அண்மையில் செய்தது. அதனை அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள பீரங்கி தயாரிப்பு தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தளவாட தொழிற்சாலை வாரியம் 6 தனுஷ் ரக பீரங்கிகளை இராணுவத்திடம் ஒப்படைத்தது. இந்த பீரங்கிகள் 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. ஒவ்வொரு பீரங்கியும் மணிக்கு 42 குண்டுகள் சுடும் திறன் கொண்டவை. 13 டன்களுக்கும் குறைவான எடையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய தொழிற்சாலை வாரிய தலைவர் சௌரவ்குமார் ஆவார். இதில் வந்துட்டு இன்னும் விஷயம் இருக்குது. அதாவது எப்படின்னா இந்தியாவில் தயாரிக்க, அதாவது முழுவதும் இந்தியாவிலே தயாரிக்கிறது அப்படின்னு இல்லை. இதில் வந்து 87% 82% தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் ஒரு சில ப்ராடக்டை வந்து வெளியிலேருந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ளே, அதாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து நாங்கள் 92% மாற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்திய நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஆனால் அந்த பாயிண்ட் வந்து அதில் கொடுக்கல. நாளைக்கு போடுற கரண்ட் அஃபேர்ஸோடு நான் அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சேர்த்து கொடுத்துட்றேன். அதாவது இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தின் மூலம் வந்துட்டு நம்ம இந்திய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தளவாட தொழிற்சாலை வாரியம் என்று சொல்லக்கூடிய OFP-இடம் வந்துட்டு 114 தனுஷ் பீரங்கிகள் வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 தனுஷ் பீரங்கிகள் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெடி பண்ணி இராணுவத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. அதை எங்கே ஒப்படைச்சாங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் உள்ள பீரங்கி தயாரிப்பு தொழிற்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது
இந்த 6 தனுசு ரக பீரங்கிகளை வந்து இராணுவத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பீரங்கி வந்து பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கையை கூட என்ன செய்யுமா, துல்லியமாக தாக்கி அழிக்குமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரங்கியும் 42 குண்டுகளை சுடும் திறன் கொண்டவை அப்படிங்கிறாங்க. அதாவது மணிக்கு சரிங்களா, மணிக்கு 42 குண்டுகள் சுடும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய எடை வந்து பார்த்தோம்னா 18 டன்களுக்கும் குறைவான எடையுடன் கூடியதாக இருக்கும். தற்போதைய தொழிற்சாலை வாரிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சௌரவ்குமார். நெக்ஸ்ட்டு, மெக்சிகோவின் மான்ட்ரே நகரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனை கார்பைன் முகுருசா பட்டம் வென்றார். நெக்ஸ்ட்டு, தென்னாப்பிரிக்க பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் வீராங்கனை எல்ரிசா டியூனிசன் வெரி கார் விபத்தில் காலமானார். தனியார் துறையைச் சேர்ந்த எந்த வங்கியானது கடன் பத்திரங்களை வெளியிட்டு 50,000 கோடி திரட்ட திட்டமிட்டுள்ளது? HDFC. நாட்டின் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அதாவது 100வது சுதந்திர தினத்தில் 2047 சொல்லிக்கிறார் சரிங்களா. அதுக்குள்ளே நாங்கள் வந்து இந்தியா வந்து வளர்ந்த நாடாக ஆக்குவோம்னு சொல்லிட்டு பாஜக விரும்புகிறதுன்னு சொல்லியிருந்தார். நான் வந்து அவர் விஷயத்தை சொன்னதுனால பிரதமர் மோடி சொல்லியிருந்தாருன்னு சொல்லி போட்டேன். அமெரிக்காவின் சார்லஸ்டன் நகரில் நடைபெற்ற வால்வோ கார் ஓப்பன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உள்ளூர் வீராங்கனை மேடிசன் கீஸ் சாம்பியன் பட்டம் வென்றார். அதாவது வால்வோ கார் ஓப்பன் டென்னிஸ் தொடரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளூர் வீராங்கனை மேடிசன் கீஸ் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்றுச்சு. ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் ஒப்புகை சீட்டுகளை, அதாவது விவிபேட் சரிபார்க்கும் முறையை 5 வாக்குச்சாவடிகளாக உயர்த்த உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதை பற்றின கண்டென்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஒரு மாநிலத்துக்கு வந்து எத்தனை இடத்துல அதை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நாங்கள் வந்து விரைவில் வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு இருந்தார். அது இப்போ தான் தெரியுது. ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்து இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல வந்து வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வைக்கிற மாதிரி வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதனை உடனடியாக அமல்படுத்துவதாக தேர்தல் ஆணையமும் அறிவித்துள்ளது. தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் மீண்டும் முதலிடத்தில் உள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் கடந்த ஆண்டு $79 பில்லியன் பணம் அனுப்பியுள்ளனர். இது இந்திய ரூபாய் மதிப்பில் 5.5 லட்சம் கோடியாகும். 24 மணி நேரம் மாசு கட்டுப்பாட்டு மண்டலத்தை செயல்படுத்தும் முதல் நகரம் எது? லண்டன். 24 hours. பெட்ரோல் மூலம் இயங்கும் தரநிலையற்ற கார், வேன், இருசக்கர வாகனங்கள் நாள் ஒன்றுக்கு 12.50 பவுண்ட் இந்திய மதிப்பில் ரூபாய் 1137 அபராதம் செலுத்த வேண்டும். லாரி, பேருந்து போன்றவை 100 பவுண்ட் இந்திய மதிப்பில் 9099 அபராதம் செலுத்த வேண்டும். துருக்கி நாட்டில் உலகின் மிகப்பெரிய விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது. அதாவது துருக்கி நாட்டில் உள்ள உலகின் மிகப்பெரிய விமான நிலையத்தின் கட்டுமான பணிகளை வந்து என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சுன்றாங்க. நெக்ஸ்ட், இஸ்தாம்புல் நகரில் உள்ள அனாடார்க் விமான நிலையத்திற்கு பதிலாக அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்ட விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது இதை தான் சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு, சீன கடற்படையின் 70வது ஆண்டு தின விழாவில் இந்திய கடற்படையின் INS கொல்கத்தா, INS சக்தி ஆகிய 2 கப்பல்கள் அணிவகுக்க உள்ளன. சீன கடற்படையின் 70வது ஆண்டு தின விழாவில் இந்திய கடற்படையின் INS கொல்கத்தா, INS சக்தி ஆகிய 2 கப்பல்கள் அணிவகுக்க உள்ளன. ஸோ ஒரு சீனாவுடைய ஒரு ஆண்டு விழாவில் வந்துட்டு இந்தியாவுடைய 2 கப்பல்கள் வந்து போய் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அது முக்கியமானது தானே. அண்மையில் சீனாவின் 70வது ஆண்டு விழாவில் வந்துட்டு இந்தியாவுடைய எந்த 2 கப்பல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பங்கேற்றுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கடுத்து, இந்திய வானிலை ஆய்வு மையம் இமாச்சல பிரதேசம் மாநிலத்திற்கு மஞ்சள் வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எல்லோ வெதர் வார்னிங் குறைந்தபட்சம் ஆபத்தான வானிலை எச்சரிக்கையாகும். நெக்ஸ்ட்டு, அரிய வகை குதிக்கும் சிலந்தி குழுவை விஞ்ஞானிகள் எங்கு கண்டறிந்துள்ளனர்? எர்ணாகுளம் இல்லில்டு காடு அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அரிய வகை குதிக்கும் சிலந்தி குழுவை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வானிலை எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, சீன விஞ்ஞானிகள் தாவரங்களில் டெத் ஸ்விட்ச் எனப்படும் ஒரு இயக்க முறையை கண்டறிந்துள்ளனர். டெத் ஸ்விட்ச் என்பது தாவரங்கள் ஆரோக்கியமாக வலுவாக வளர உதவும் இயக்க முறையாகும். ஸோ டெத் ஸ்விட்ச் எனக்கூடிய தாவரங்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் அதாவது வளரக்கூடிய ஒரு இயக்க முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா சீன விஞ்ஞானிகள் தாவரங்களில் டெத் ஸ்விட்ச் எனப்படும் ஒரு இயக்க முறை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கண்டறிஞ்சிருக்காங்க. அண்மையில் டெத் ஸ்விட்ச் எனப்படும்
ஒரு இயக்க முறையை சீன விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இது எதற்கு உதவும் சொல்லிட்டு கேட்கலாம். தாவரங்களில் இது வந்து எதற்கு வந்து உதவும் சொல்லிட்டு கேட்கலாம். ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வளர. ஏன்னா டெத்து அப்படின்னாலே நம்மளுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு வலுவில்லாத நிலை தான் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து நாகாலாந்தில் நடைபெற்ற ஆலுங் மான்யூ திருவிழாவில் 5000 மோனியாக் இனப்பெண்கள் இணைந்து நடனமாடி கின்னஸ் உலக சாதனை படைத்தனர். நாகாலாந்தில் நடைபெற்ற ஆலுங் மான்யூ திருவிழாவில் 5000 கோனியாக் இனப்பெண்கள் இணைந்து நடனமாடி கின்னஸ் சாதனை படைத்தனர். சமாதானத்தையும் சகோதரத்தையும் பரப்ப ஒரு இசை மற்றும் கவிதை திருவிழா ஜாஸ் இட்டிஹாட் புதுடெல்லியில் உள்ள ஜாமியா மில்லியா இஸ்லாமியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நடைபெற்றது. அதாவது பார்த்திங்கன்னா சமாதானத்தையும் சகோதரத்தையும் பரப்புவதற்காக ஒரு இசை மற்றும் கவிதை திருவிழா வந்துட்டு அந்த ஜாசன் இட்டிஹாட் புதுடெல்லியில் உள்ள ஜமியா மில்லியா இஸ்லாமியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து நடைபெற்றுச்சு அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் முதல் ISO இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் தரச்சான்றிதழ் பெற்ற ரயில் நிலையம் என்ற பெருமையை பெற்ற ரயில் நிலையம் எது அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாமில் உள்ள குவஹாட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கொஞ்சம் தொண்டையில் கிச் அதனால் வந்துட்டு வாசிக்கும்போது ரொம்ப கரகரன்னு இருக்குது. அதனால வாசிக்க முடியல. சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணுறவங்க யார் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டவங்க மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து திட்டுறாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்களாம் அமௌண்ட்டுக்காக பண்ணுறியா அப்படின்னு. நண்பா இப்போ வந்து ஃப்ரீயாக யார் பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ விஷயம் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறவனுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி போட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து சென்டரில் தான் இது டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 300 சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு. அதாவது அப்போ நான் கலரே பண்ண முடியாது. கலர் பண்ணாமல் நார்மலானது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போயே ஒரு நாளைக்கு 300 சொல்லுவாங்க. அதனால் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங் டைமில். அதுக்கப்புறம் நானே இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும்ல. எனக்கு நீங்கள் தரவே வேணாம், அவங்களுக்காக நீங்கள் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கன்னா தேவையில்லை. அதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம்.